போறோம்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை பத்தி சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து கேன்டிலிவர் பீம் கேரியிங் பாயிண்ட் லோட். ஸோ ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா WL²/2E அப்படி எப்படி ஞாபகம்னா மேல ரெண்டுனா பவர் லைன் இருக்கோ அதே தான் இருக்கும். இதுல எப்படி ஞாபகம்னா பவர் லைன் இருக்கோ பவர் லைன் இருக்கா டினாமினேட்டர் ரெண்டு. டெல்டாக்கு வந்து ஒரு படி மேல இருக்கும். L² னா இங்க L³ வரும். ஸோ அது W அப்படியே தான் போட்டுறோம். L³ மேல பவர் லைன் இருக்கோ அதே போடும். ஸோ பவர் லைன் இருக்கோ அது போட்டா ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்மால் W ரேட் ஆஃப் லோடிங் இல்லையா? அப்ப ரேட் ஆஃப் ஸ்மால் லோட் போட்டா இங்க L² னா ரேட் ஆஃப் லோடிங் போட்டா L³ வரும். இங்க 3 னா இங்க 6 வரும். இதுல எப்படின்னா முன்னாடி வந்து 1 வாய்ப்பாடு ஒரு 2 2 ஒரு 3 3. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 போட்டீங்கன்னா 6 வரும். ரெண்டாம் வாய்ப்பாடு 3 3 2 6. இங்க 4 2 8. இதை விட இது ஒரு படி மேல இருக்கும். இங்க W விட ஸ்மால் W போனா இதை விட இது ஒரு படி மேல இருக்கும். L³ வரும். சோ அது யூனிட் வச்சு நீங்க அலசி ஆராய்ஞ்சிக்கணும். இது ரெண்டு முடிஞ்சுச்சுன்னா இங்க பாத்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து கேரிங் தி பாயிண்ட் லோட். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் தி பாயிண்ட் லோட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் 16 ஆகும். ஸ்பீட் 16 இப்போ 16 கிலோ போட்டணும். ஸோ 16 கிலோ போட்டா 16. அப்புறம் வந்து இங்க 1 வாய்ப்பாடு இங்க 2 வாய்ப்பாடு இங்க 3 வாய்ப்பாடு 16 3 48. ஸோ ஒரு படி மேல இருக்கும். WL² இங்க WL³. இங்க 48 2 அளவு இருக்கா 24 வரும். 24ல வந்து 3 ஆல பெருக்குனா வந்து 72 வரும். சரி 24 இங்க வந்து 16 3 ஆல பெருக்குனா 48 வரும். 24 3 ஆல பெருக்குனா 72 வரும். இது அப்ராக்சிமேட்லி 77 வரும். 384/5 போட்டீங்கன்னா 77 வரும். 383 போட்டீங்கன்னா 77 வரும். ஸோ 5/384 ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஸ்மால் டபுள்னா L/4 ஸ்மால் டபுள் L³ கேபிட்டல் டபுள்னா L² வரும். கேபிட்டல் டபுள்னா L³ வரும். ஸோ இந்த 4 தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னீங்க. இது இல்லாம ட்ரையாங்குலர் லோடு வந்து கேரிங் மேக்ஸிமம் லோடிங் அட் ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் பாருங்க WL³/24E. இவனை பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த தீட்டாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இவனுக்கு 30E அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து 120E வரும். ரொம்ப அதிகமா வரான். இது 5/192 இவனோட தொடர்பு படுத்திக்கலாம். 5/384 அதுல 384ல பாதி தான் 192. இது ml/EI இங்க ml²/2EI. இது மொமெண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட்ல இருக்குது. இது பின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் பாயிண்டா இருந்தா அது வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து 0வா இருக்கும். பின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளி சப்போர்ட் மட்டும் இல்லாம அது பின்ட்னு சொல்லுவாங்க. பின்ட்னால அங்க டிஃப்ளெக்ஷன் கிடையாது. பின்ட்னா அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் கிடையாது. இது கேட்ல முக்கியமான விஷயம். ஃபிக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா WL²/190 WL4/385 இதை விட இது 2 மடங்கு. இங்க பாத்தீங்கன்னா தீட்டா வந்து 0. ஃபிக்ஸ்ட் பீம்ல வந்து ஸ்லோப் வந்து இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணியே எல்லாத்தையுமே ரீஃப்ரேம் பண்ணுங்க. எல்லாம் ஒன்னா யோசிச்சாதான் வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கேன்டிலிவர் பீம் கேரிங் தி பாயிண்ட் லோட்னா 1 வாய்ப்பாடு கேபிட்டல் W L²/2EI கேபிட்டல் W L³/3E. அடுத்தது கேன்டிலிவர் பீம் கேரிங் யூடிஎல்னா 2 வாய்ப்பாடு ஸ்மால் W L³/6EI ஸ்மால் W L⁴/8EI. அடுத்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஸ்பீட் 16 கேபிட்டல் W L²/16EI கேபிட்டல் W L³/48EI. ஸோ 48ல பாதி 24. அப்ப ஸ்மால் W L³/24EI அதுக்கப்புறம் 5W L⁴/384EI. ஸோ இந்த இதுதான் வந்து அது ட்ரையாங்குலர் லோடுக்கும் வருது. கேன்டிலிவர் பீம்ல சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல உள்ள பாயிண்ட் யூடிஎல்லும் ட்ரையாங்குலர் இது கேன்டிலிவர் பீம்ல உள்ள ட்ரையாங்குலர் லோடும் சேமா இருக்கு. ஸ்லோப் WL³/24EI இது WL⁴/30EI. 30ல 4 டைம்ஸ் பண்ணா 120EI. அது 5/192ன்றது இங்க இருந்து எடுத்துக்கிறோம் பாதி. அப்புறம் இது ml/EI இது ml²/2EI இது ml/24EI. பின் ஜாயினால டிஃப்ளெக்ஷன் இருக்காது. இது ஸ்லோப் இருக்காது. ஃபிக்ஸ்ட்னா ஸ்லோப் இருக்காது. கண்டிப்பா டிஃப்ளெக்ஷன் இருக்கும். WL³/192EI இது ஒரு படி மேல இருக்கும். ஸ்மால் W L⁴/384EI. Thank you, champions.